இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் மசாலா ஒட்டாமல் எண்ணெயில் எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி ஆற்றுல மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து ரெடியாக வச்சாச்சுங்க. அந்த மீனை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா அதை செதிலெல்லாம் எடுத்து சைடில் முள்ளெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. முள்ளெல்லாம் கட் பண்ணி உள்ளே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற குடல் செதில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் ஒரு பிளேட்டில் வச்சு தண்ணி நல்லா வடிச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இது கூட மீன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இடிக்கல்ல இடித்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கலருக்கு நம்ம ஜிலேபி பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1/2 லெமன் இதில் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் உள்ள சேர்த்தி விட்டுருங்க. கடலெண்ணெய் சேர்த்துறதுனால இதில் இருக்கிற மசாலா மீனில் நல்லா ஒட்டிக்கும். பொரிக்கும் போது மசாலா விடவே விடாதுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலக்கியாச்சு. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதே இல்லைங்க. மீன்லேயே கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனை எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து மேலே அப்படியே பரட்டி வச்சிங்கன்னா போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. இதையை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த சைடில் பரட்டி போடணுங்க. இப்போ அடுத்த சைடில் பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போடும்போதே உங்களுக்கு தெரியும் மீன் வெந்துருச்சா இல்லையாங்கிறத பரட்டி போடும்போதே உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் கழித்து மீன் எடுத்து பார்த்தீங்கனாலே அது கட்டாகி கீழே விழுகாமல் இருக்கும். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பதத்தில் இருக்கும். அப்படி இருந்தனாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, மீன் எல்லாமே வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு இலையில் மாற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த மீனை இதில் நிறைய முள் இருக்குங்க. ஆற்று மீனாலே முள் தான் இருக்கும். இது ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.